அன்புக்குரிய மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் இனிதான வணக்கங்கள். இக்காணொலியிலே சில நுண்ணறி வினாக்களும் அவற்றுக்கான விளக்கங்களையும் பார்க்க இருக்கின்றோம். அந்த வகையிலே முதலாவது வினா, 3 மீட்டர் நீளமான நாடா ஒன்று சம நீளமுள்ள துண்டுகளாக பெற வேண்டிய நோக்கத்தில் 5 தடவைகள் வெட்டப்பட்டது. பின்னர் அத்துண்டுகள் ஒவ்வொன்றும் 6 சென்டிமீட்டர் அளவுடையதாக ஒன்றின் மீது ஒன்று வைத்து ஒட்டப்பட்டது எனின் ஒட்டிய பின்னர் நாடாவின் நீளம் யாது? இது தொடர்பான வினாக்கள் ஏற்கனவே பல தடவை பல்வேறுபட்ட வடிவங்களிலே நான் ஏற்கனவே பதிவேற்றியிருந்தேன். அதிலே முழுமையான விளக்கங்களையும் வழங்கியிருந்தேன். இதில் நாங்கள் நேரடியாக மிக விரைவாக எவ்வாறு செய்வது என்பது தொடர்பாகத்தான் பார்க்க இருக்கின்றோம். தரப்பட்ட வினாவிலே சொல்லப்பட்ட விடயம் 3 மீட்டர் நீளமான நாடா சம நீளமுள்ள துண்டுகளாக பெற வேண்டிய நோக்கத்திலே 5 தடவைகள் வெட்டப்பட்டது. 5 தடவைகள் வெட்டப்பட்டிருக்கின்றது அந்த நாடா. 5 தடவைகள் வெட்டப்படுகின்ற போது நாடா மொத்தம் 6 துண்டுகளாக எங்களுக்கு கிடைக்கும். எத்தனை தடவைகள் வெட்டுகின்றோமோ அதிலிருந்து ஒன்று கூடுதலாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த துண்டுகளுடைய எண்ணிக்கை அமையும். அதாவது ஒரு நாடாவை ஒரு தடவை நீங்கள் நடுவிலே வெட்டினால் 2 துண்டுகள் கிடைக்கும். ஒரு நாடாவினை 2 தடவைகள் 2 இடங்களிலே நீங்கள் வெட்டினால் 3 துண்டுகள் கிடைக்கும். ஆகவே இங்கே 5 தடவைகள் என்பது 5 இடங்களிலே வெட்டப்பட்டிருக்கின்றன. அவ்வாறு வெட்டப்படுகின்ற போது 6 துண்டுகள் எங்களுக்கு கிடைத்திருக்கும். பின்னர் அத்துண்டுகள் ஒவ்வொன்றும் 6 சென்டிமீட்டர் அளவுடையதாக ஒன்றின் மீது ஒன்று வைத்து ஒட்டப்பட்டது. எனவே இந்த இடத்திலே ஒட்டப்படுகின்ற அந்த இடங்கள், அந்த அளவுகளை அவதானித்துக் கொள்ளுங்கள். வெட்டப்பட்ட அதே இடங்களிலே ஒன்று சேர்ந்து கொள்ளும் ஒட்டப்படுகின்ற போதும். அவ்வாறு ஒட்டப்படுகின்ற போது ஒட்டப்படுகின்ற அளவானது 6 சென்டிமீட்டராக இருக்கும். நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். குறித்த நாடா 5 தடவைகள் வெட்டப்பட்டிருக்கின்றது, 5 இடங்களிலே வெட்டப்பட்டிருக்கின்றது. ஆகவே 6 துண்டுகள் எங்களுக்கு கிடைக்கும். மீண்டும் அந்த 6 துண்டுகள் ஒட்டுகின்ற போது, ஒன்றின் மீது ஒன்று வைத்து ஒட்டுகின்ற போது 5 இடங்களிலே ஒட்டப்பட வேண்டும். 5 இடங்களிலே ஒட்டப்பட வேண்டும். இலகுவாக விளங்குவதனால் 2 நாடா துண்டுகளை நீங்கள் ஒட்டுகின்ற போது, ஒன்றின் மீது ஒன்று ஒட்டுகின்ற போது ஒரு இடத்திலே ஒன்று சேரும். அதே போல 3 நாடா துண்டுகளை நீங்கள் ஒன்றின் மீது ஒன்று வைத்து ஒட்ட வேண்டுமாக இருந்தால், ஒன்றாக ஒட்ட வேண்டுமாக இருந்தால் 2 இடங்களிலே ஒட்டப்பட வேண்டும். ஆகவே இங்கே 6 துண்டுகள் எங்களுக்கு கிடைத்திருக்கும். அந்த 6 துண்டுகளும் மீண்டும் ஒன்றின் மீது ஒன்று வைத்து ஒட்டப்படுகின்ற போது 5 இடங்களிலே வைத்து ஒட்டப்படும். இங்கே கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விடயம், அவ்வாறு ஒன்றின் மீது ஒன்று வைத்து ஒட்டப்படுகின்ற போது ஒட்டப்படுகின்ற அந்த அளவு மொத்த நீள நாடாவில் குறையும். ஆகவே 5 இடங்களிலே 6 சென்டிமீட்டர் அளவுடையதாக மொத்தமாக 30 சென்டிமீட்டர் ஏற்கனவே இருந்த அந்த நாடாவின் நீளத்தில் குறைந்துவிடும். நன்றாக இதனை விளங்கிக் கொள்ளும். இதற்காகத்தான் இந்த வினா தந்திருந்தேன். இந்த ஒட்டப்படுகின்ற போது அந்த ஒட்டப்படுகின்ற அந்த அளவானது மொத்த நீள நாடாவினுடைய அந்த நீளத்திலே குறைவடையும். எனவே 3 மீட்டர் நீளமான நாடாவிலே 30 சென்டிமீட்டர் அளவிலே குறைந்தால் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த எஞ்சிய, அதாவது ஒட்டப்பட்ட பின்னர் கிடைக்கக்கூடிய அந்த நாடாவினுடைய நீளம் 270 சென்டிமீட்டராக அமையும். ஆகவே இந்த வினாவை நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். ஏற்கனவே தொடர்பான பல வினாக்கள் நான் தெளிவுபடுத்தி இருக்கின்றேன். மிக விரைவாக செய்ய வேண்டுமாக இருந்தால் இவ்வாறு நாங்கள் செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். விளக்கத்துக்காகத்தான் கூடுதலான விடயங்களை தெளிவுபடுத்தி இருக்கின்றேன். அடுத்த வினாவை அவதானித்துக் கொள்ளுங்கள். மேலுள்ள எண்ணட்டைகள் வைக்கப்பட்டுள்ள இடங்கள் மாறுபடாமல் இறங்கு வரிசையில் ஒழுங்குபடுத்துவதற்கு எத்தனை எண்ணட்டைகளை இடமாற்றம் செய்ய வேண்டும்? இந்த வினாவை நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். இங்கே ஒரு சில சொற்பதங்கள் தரப்பட்டிருக்கின்றன. எவ்வாறு சொன்னால், எண்ணட்டைகள் வைக்கப்பட்டுள்ள இடங்கள் மாறுபடாமல் இறங்கு வரிசையில் ஒழுங்குபடுத்துவதற்கு எத்தனை எண்ணட்டைகளை இடமாற்றம் செய்ய வேண்டும்? இதிலே இங்கே கூறப்பட்டிருக்கக்கூடிய அந்த விடயம், எண்ணட்டைகள் வைக்கப்பட்டுள்ள இடங்கள் மாறுபடாமல், அதாவது இங்கே இருக்கக்கூடிய எண்ணட்டைகளுடைய இடங்களை அவதானியுங்கள். மொத்தமாக இருக்கக்கூடிய எண்ணட்டைகள் 2, 4, 6, 8 எண்கள் இங்கே தரப்பட்டிருக்கின்றன. எண்ணட்டைகள் வைக்கப்பட்டிருக்கின்றன. அந்த இடங்கள் மாறுபடாமல் இருக்க வேண்டும். அதாவது சில வேளைகளிலே நீங்கள் முதலாவதாக இருக்கக்கூடிய எண்ணட்டையை அவ்வாறு நகர்த்தி இறுதியாக இருக்கக்கூடிய எண்ணட்டைக்கு அடுத்ததாக கொண்டே வைக்கலாம். அவ்வாறு வைக்கக்கூடாது. அதாவது எந்தெந்த எண்கள் இங்கே வைக்கப்பட்டிருக்கின்றதோ அந்த இடங்களை பார்த்துக் கொள்ளுங்கள். அந்த இடங்களிலே நீங்கள் நகர்த்துகின்ற போது அந்த எந்த எண்ணை நகர்த்துகிறீர்களோ அந்த இடத்துக்கு வேறொரு எண்ணை நீங்கள் வைக்க வேண்டும். தவிர அவ்வாறு செய்யாமல் வேறொரு இடத்திற்கு, அதாவது புதிதாக ஒரு இடத்திற்கு எண்ணட்டையை நகர்த்த முடியாது. அதுதான்
அதற்கான விளக்கம். நன்றாக அவதானித்துக் கொள்ளுங்கள். இங்கே இருக்கக்கூடிய இந்த 8 எண்ணட்டைகளையும் நீங்கள் நகர்த்தி கொள்ளலாம், அதாவது எடுத்து இடமாற்றம் செய்யலாம். ஆனால் அந்த எண்ணட்டைகள் வைக்கப்பட்டுள்ள இடங்கள் மாறுபடக்கூடாது. அதாவது புதிதாக ஒரு இடத்திலே புதிதாக இங்கே இருக்கக்கூடிய இந்த 8 எண்ணட்டைகளும் வைக்கப்பட அந்த இடம் தவிர்ந்த வேறொரு இடத்திற்கு, உதாரணமாக இங்கே 30 என்கின்ற எண்ணை அவதானித்துக் கொள்ளுங்கள். 30 என்கின்ற எண் எந்த இடத்திலே இருக்கின்றதோ அதற்கு முன்னால் நீங்கள் புதிதாக ஒரு எண்ணட்டையை வைக்க முடியாது. அதே போல் 5 என்கின்ற இலக்கம் காணக்கூடிய அந்த எண்ணட்டை இருக்கக்கூடிய அந்த இடத்திற்கு அடுத்ததாக ஒரு புதிதாக ஒரு இடத்திலே எண்ணட்டையை நீங்கள் வைக்கக்கூடாது. நீங்கள் எடுத்து நகர்த்த முடியும், எண்ணட்டைகளை இடமாற்றம் செய்ய முடியும், ஆனால் அந்த இடங்களை மாற்ற முடியாது. ஆகவே வினாவிலே குறிப்பிட்ட அந்த விடயத்தை நன்றாக அவதானித்துக் கொள்ளுங்கள். அவ்வாறாக அந்த அறிவுறுத்தல் கேட்ட வகையிலே எண்ணட்டைகளை ஒழுங்குபடுத்துகின்ற போது, இறங்கு வரிசையிலே ஒழுங்குபடுத்துகின்ற போது எத்தனை எண்ணட்டைகளை இடமாற்றம் செய்ய வேண்டும் என்பதுதான் வினா. இவ்வாறு தரப்பட்டிருந்தால் இடங்கள் மாற்றப்படாமல் நீங்கள் எண்ணட்டைகளை மாற்றக்கூடியதாக இருக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்திலே எவ்வாறு இலகுவாக வினாவை கையாளலாம் என்று சொன்னால், இங்கே இருக்கக்கூடிய எண்களை அந்த எண்ணட்டைகளின் கீழே மிக விரைவாக நீங்கள் சரியான ஒழுங்குமுறையிலே இறங்கு வரிசைப்படுத்திக் கொள்ள வேண்டும். முதலாவதாக அவ்வாறு நீங்கள் இறங்கு வரிசையை சரியாக நீங்கள் விரைவாக ஒழுங்குபடுத்தினால் மேலே இருக்கக்கூடிய அந்த எண்ணட்டை, அதாவது வினாவிலே தரப்பட்ட அந்த எண்ணட்டைகளுக்கான ஒழுங்கிற்கும் நீங்கள் ஒழுங்குபடுத்திய எண்ணட்டைகளுடைய ஒழுங்கிற்கும் ரெண்டினையும் தொடர்படுத்தி பார்த்து கொள்ள வேண்டும் எந்தெந்த எண்கள் மாற்றப்பட்டிருக்கின்றது. அதாவது நன்றாக நீங்கள் முதலாவது எண்ணட்டையாக இங்கே 30 காணப்படுகின்றது. அதன் கீழ் நாங்கள் ஒழுங்குபடுத்துகின்ற போது 40 இடம்பெற்றுகின்றது. ஆகவே இந்த 30 என்கின்ற எண்ணட்டை இருந்த இடத்திலே 40 என்கின்ற எண்ணட்டை மாற்றப்பட்டிருக்கின்றது. அதே இடத்திலே தான் மாற்றப்பட்டிருக்கிறது, புதிதாக ஒரு இடத்திலே மாற்றப்படவில்லை. எண்ணட்டைகள் ஏற்கனவே காணப்பட்ட இடத்திலே தான் மாற்றப்பட்டிருக்கின்றது. அதே போல 35 பாருங்கள், இடம் மாற்றப்படாமல் அதே ஒழுங்கிலே அங்கேயே இருக்கின்றது. அடுத்ததாக 10 என்கின்ற எண்ணை பார்க்கின்ற போது 10 என்கின்ற எண்ணட்டை காணப்பட்ட இடத்திற்கு 30 என்கின்ற எண்ணட்டை வந்திருக்கின்றது. அடுத்ததாக 25 பார்த்தால் அதிலே எந்த மாற்றமும் இல்லை, அதே இடத்திலே தான் 25 காணப்படுகிறது. ஆகவே இவ்வாறு ஒழுங்குபடுத்தி பார்க்கின்ற போது எந்தெந்த இடங்களிலே எந்தெந்த எண்ணட்டைகள் மாறுபட்டிருக்கின்றன என்று பார்த்தாலே போதும். அவைகள் தான் நீங்கள் மாற்ற வேண்டிய எண்ணட்டைகளாக இருக்கும். எந்த எண்ணெடுத்து, அதாவது எந்த எண்ணட்டை எடுத்து எந்த இடத்தில் வைக்க வேண்டும் என்ற குழப்பம் தேவையே இல்லை இந்த வினாவில். ஏனெனில் மாற்றப்பட்ட எண்களுடைய எண்ணிக்கையை பார்த்தாலே போதுமாக இருக்கும். அந்த வகையிலே முதலாவதாக 30 என்கின்ற எண் காணப்பட்ட எண்ணட்டை மாற்றப்பட்டிருக்கின்றது. அடுத்ததாக 10 என்கின்ற எண்ணட்டை காணப்பட்ட இடம் மாற்றப்பட்டிருக்கின்றது. அடுத்து 40 என்கின்ற எண் காணப்பட்ட எண்ணட்டை மாற்றப்பட்டிருக்கின்றது. ஆகவே மொத்தத்திலே இந்த 8 எண்களிலே 3 எண்ணட்டைகள் காணப்பட்ட இடம் மாத்திரமே மாற்றப்பட்டிருக்கின்றன. ஏனைய அனைத்து எண்களும் அதே இடத்திலேயே அமைந்திருக்கின்றது. அதாவது இறங்கு வரிசைப்படுத்துகின்ற போது அதே இடங்களிலே அமைந்திருக்கின்றது. ஆகவே இந்த வினாவிலே நான் குறிப்பிடுகின்ற மிக முக்கியமான விடயம், எண்ணட்டைகள் வைக்கப்பட்டுள்ள இடங்கள் மாறுபடாமல் இறங்கு வரிசைப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இடங்கள் மாறுபடாமல் என்றால் அந்த 8 எண்ணட்டைகளும் எங்கெங்கு இருக்கின்றனவோ அதே இடங்களிலே தான் மீண்டும், அதாவது மாற்றப்படுகின்ற எண்ணட்டைகள் வைக்கப்பட்டிருக்கின்றன. அதனை விளங்கிக் கொள்ளுங்கள். அடுத்த வினாவை அவதானித்துக் கொள்ளுங்கள். இது மிக இலகுவான வினா. நான் இந்த வினாவை இங்கே தந்திருப்பதற்கான நோக்கம், இப்போதும் நிழல் நிறையை இனங்காண்பதில் சில மாணவர்கள் குழப்பமடைகின்றார்கள். அதனை தெளிவுபடுத்துவதற்காக தான் மிக இலகுவான ஒரு வினாவாக இங்கே வழங்கியிருக்கின்றேன். மேலே செவ்வகத்தினுள் சில கடதாசி கீலங்கள் ஒட்டப்பட்டுள்ளன எனின் நிழலாகவும் நிறையாகவும் ஒட்டப்பட்டுள்ள கடதாசி கீலங்கள் முறையே என வழங்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே முதலாவதாக நிழல் வடிவம், அதாவது நிழலாக இருக்கக்கூடிய கடதாசி கிழங்களை பார்க்க வேண்டும். அடுத்ததாக நிறையாக இருக்க வேண்டிய கடதாசி கிழங்களுடைய எண்ணிக்கை எங்களுக்கு கிடைக்க வேண்டும். அந்த வகையிலே நிழலாக இருக்கக்கூடிய கடதாசி கிழங்களை பார்க்கின்ற போது 7 கடதாசி கிழங்கள் காணப்படுகின்றது. நிறையாக பார்க்கின்ற போது, நிறையாக இருப்பது என்பது கிடையாக இருக்க வேண்டும். நிறை என்பது கிடையாக இருக்கும். நிழல் என்பது செங்குத்தாக நிலைக்குத்தாக காணக்கூடிய கடதாசி கிழங்களாக இருக்கும். அந்த வகையிலே நிலைக்குத்தாக, அதாவது நிழலாக காணக்கூடிய, நிழலாக ஒட்டப்படக்கூடிய கடதாசி கிழங்கள் இங்கே 7 இருக்கின்றன. நிறையாக பார்க்கின்ற போது 8 காணப்படுகின்றது. ஆகவே சரியான விடை 3வது விடை 7, 8. எனவே இது ஒரு இலகுவான வினா.
நீங்கள் இந்த நிழல் நிறைகளிலே குழப்பம் அடையக்கூடாது என்பதற்காகத்தான் இதனை வழங்கியிருக்கின்றேன். நிழலாக அமையக்கூடியவை அல்லது நிழலாக ஒட்டப்பட்டிருக்கக்கூடியவை, ஏனெனில் கூடுதலாக அந்த அட்டவணை சார்ந்த வினாக்களிலே நிழல் நிறை என்பது உங்களுக்கு நுண்ணறிவு சார்ந்த வினாக்களிலே வருவதை நீங்கள் வினாத்தாள்களை பார்த்திருப்பீர்கள். ஆகவேதான் குழப்பமடையக்கூடாது. நிழல் என்பது நிலைக்குத்தாக, அதாவது செங்குத்தான ஒரு ஒழுங்குமுறை. நிறை என்பது கிடையாக காணக்கூடிய ஒரு ஒழுங்குமுறை. ஞாபகத்திலே வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்த வினாவை அவதானித்துக் கொள்ளுங்கள். பொருட்களின் விலையோடு தொடர்புடைய ஒரு வினா. மாம்பழம் ஒன்றின் விலை தோடம்பழம் ஒன்றின் விலையை விட 15 ரூபாய் அதிகமாகும். ஒரு மாம்பழத்தினதும் ஒரு தோடம்பழத்தினதும் விலை 35 ரூபாய் எனின் மாம்பழம் ஒன்றின் விலை யாது? ஏற்கனவே நாங்கள் இதே போன்ற பல வினாக்களை பார்த்திருக்கின்றோம். இது ஒரு உங்களுக்கு மேலதிக பயிற்சிக்கான ஒரு வினாவாக இருக்கும். அந்த வகையிலே மாம்பழத்தினது விலை தோடம்பழத்தினது விலை, இரண்டு விலைகளுக்கும் இடையிலான வித்தியாசம் முதலாவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. எவ்வாறு என்று சொன்னால், மாம்பழம் ஒன்றின் விலை தோடம்பழம் ஒன்றின் விலையை விட 15 ரூபாய் அதிகம். ஆகவே இரண்டு பொருட்களுக்குமான விலைகளின் வித்தியாசம் 15. அதே நேரம் தோடம்பழத்தின் விலையை விட மாம்பழத்தினுடைய விலை அதிகம். இந்த இரண்டு விடயங்களையும் முதலாவதாக நாங்கள் விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதே நேரம் தோடம்பழம் மாம்பழம் தலா 1 வீதம் இரண்டு பொருட்களுடைய மொத்த விலை 35 ரூபாய். இவ்வாறாக தரவுகள் வழங்கப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் கேட்கப்பட்ட வினா, மாம்பழம் ஒன்றின் விலை யாது? இரண்டு பொருட்களிலும் விலை கூடிய பொருள் கேட்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே நேரடியாக மிக இலகுவாக செய்து கொள்ளலாம். 35ஓடு இரண்டு பொருட்களுக்குமான அந்த வித்தியாசம் 15 ரூபாய், அதனை கூட்டிக் கொள்ள வேண்டும். 35 15 கூட்டுகின்ற போது 50 ரூபாய். அதனை 2ஆல் வகுக்கின்ற போது நேரடியாக அந்த இரண்டு பொருட்களிலும் விலை கூடிய பொருளாக இருக்கக்கூடிய மாம்பழத்தின் விலை எங்களுக்கு கிடைக்கும். எனவே மாம்பழத்தின் விலை 25 ரூபாய். இதே நேரம் இதிலே தோடம்பழத்தினுடைய விலை கேட்கப்பட்டிருந்தால் 35 15 கழித்து கொள்ள வேண்டும். அதன் பின்னர் கிடைக்கக்கூடிய பெருமானத்தை 2ஆல் வகுத்து கொள்ள வேண்டும். இது விலை சார்ந்த பொருட்களுடைய விலை சார்ந்த ஒரு அடிப்படையான வினா. நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். அடுத்த வினாவை அவதானித்துக் கொள்ளுங்கள். வியாபாரி ஒருவரிடம் அருண் ஒரே வகையான 5 காசு தாளை கொடுத்து ஒரு தாளினை பெற்றுக்கொண்டான் எனின் அருண் வியாபாரிக்கு கொடுத்த காசுத்தாளாக இருக்க முடியாது. வினாவை வாசிக்கின்ற போது இலகுவான வினா போன்று இருக்கும். நன்றாக நீங்கள் கவனிக்க தவறுவீர்களாக இருந்தால் பிழையான விடையை தெரிவு செய்ய வேண்டியதாக இருக்கும். ஏனெனில் வினாவை நன்றாக அவதானித்துக் கொள்ளுங்கள். வியாபாரி ஒருவரிடம் அருண் ஒரே வகையான 5 காசுத்தாள்கள், ஒரே வகையான 5 காசுத்தாள்களை கொடுத்து ஒரு தாளினை பெற்றுக்கொண்டான். இல்லை, இங்கே 2 விடயங்கள் இருக்கின்றன. அருண் என்கின்ற நபர் ஒரே வகையான 5 காசுத்தாள்களை கொடுத்திருக்கின்றார். அதே நேரம் 5 காசுத்தாள்களையும் வாங்கிக் கொண்டு அதற்கு பெறுமதியாக இருக்கக்கூடிய ஒரு தாளினை வியாபாரி அருணுக்கு கொடுத்திருக்கின்றார். ஆகவே இங்கு 2 வினாக்களை நாங்கள் உருவாக்கலாம். ஒன்று, அருண் கொடுத்த காசுத்தாள் என்ன பெறுமதியாக இருக்கும். அதே நேரம் வியாபாரி அருணுக்கு கொடுத்த காசுத்தாள், அருண் கொடுத்த காசுத்தாள் என்கின்ற போது 5 காசுத்தாள்கள் கொடுத்திருக்கின்றன. ஆகவே அந்த 5 காசுத்தாள்களும் என்ன பெறுமதி என்பதுதான் ஒரு விடயம். அடுத்ததாக வியாபாரி ஒரு காசுத்தாளிலே ஒரு பெறுமதியை கொடுத்திருக்கின்றார், அது என்ன என்பது 2 விடயங்கள் இருக்கின்றன. ஆகவே இங்கே வினா என்பது அருண் வியாபாரிக்கு கொடுத்த காசுத்தாளாக இருக்க முடியாது. எனவே 2 சந்தர்ப்பங்கள், 2 பெருமானங்கள் இருக்கக்கூடியதாக இருக்கும். எனவே பார்த்துக்கொள்ள முதலாவது விடை 1000 ரூபாய், அடுத்ததாக 100 ரூபாய், அடுத்ததாக 500 ரூபாய். இந்த வகையிலே எங்களுக்கு வினா அருண் வியாபாரிக்கு கொடுத்த காசுத்தாளாக இருக்க முடியாது. அருண் 5 காசுத்தாள்கள் கொடுத்திருக்கின்றார், ஒரே வகையான காசுத்தாள்கள். அவற்றுடைய பெறுமதி தான் இங்கே கேட்கப்படாத மொத்த பெறுமதி அல்ல, அவர் கொடுத்த அந்த காசுத்தாள் 5 காசுத்தாள் கொடுத்திருக்கின்றார். எவ்வாறான பெறுமதியிலே அந்த 5 காசுத்தாள்களும் அங்கே சேர்க்கப்பட்டிருக்கின்றது என்பதுதான் வினா. அதிலே அவ்வாறாக இருக்க முடியாதது எது என்பது வினாவாக இருக்கின்றது. ஆகவே முதலாவதாக நாங்கள் அருண் வியாபாரிக்கு கொடுத்த அந்த காசுத்தாள் 1000 ரூபாவாக இருந்தால் எவ்வாறாக இருக்கும் என்று பார்ப்போம். அருண் 5 1000 ரூபாய் தாள்களை வியாபாரிக்கு கொடுத்திருந்தால் அவற்றினுடைய மொத்த பெறுமதி 5000 ரூபாய். நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். அருண் 5 காசுத்தாள்கள் கொடுத்திருக்கின்றார், ஒரே வகையான. ஆகவே அவர் 1000 ரூபாய் காசுத்தாள் 5 1000 ரூபாய் காசுத்தாள்களை ஒன்று சேர்த்து வியாபாரிக்கு கொடுத்தால் வியாபாரி மொத்தம் 5000 ரூபாய் பெறுமதி. ஆகவே வியாபாரியால் ஒரு நாணயத்தாளை அருணுக்கு கொடுக்க முடியும். எனவே இந்த
முதலாவது விடை பொருத்தமற்றது, வினாவிற்கு பொருத்தமற்றது. ஏனெனில் வினாவானது அருண் வியாபாரிக்கு கொடுத்த காசுத்தாளாக இருக்க முடியாதது என்பதுதான் வினா. முதலாவது விடை 1000 ரூபாய் இருக்க முடியும். இரண்டாவது பெருமானத்தை பார்ப்போம். 100 ரூபாய். அருண் 5 100 ரூபாய் காசுத்தாள்களை வியாபாரிக்கு கொடுத்திருந்தால் வியாபாரி மொத்தமாக 500 ரூபாய் பெறுமதியாக அதற்கு அருணால் கொடுக்கப்பட்டிருக்கின்ற 500 ரூபாய் பெறுமதியிலே கொடுக்கப்பட்டிருக்கின்ற காசுத்தாள்கள். எனவே வியாபாரியாலே ஒரு நாணயத்தால் 500 ரூபாயிலே அருணுக்கு கொடுக்க முடியும். நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். 5 100 ரூபாய் தாள்களை அருண் வியாபாரி கொடுத்தால் அதற்கு பதிலாக வியாபாரியால் ஒரு காசுத்தாள், அதாவது 500 ரூபாய் பெறுமதியான காசுத்தாள் இருக்கின்றது பயன்பாட்டிலே. எனவே வியாபாரியால் கொடுக்க முடியும். ஆகவே இரண்டாவது விடையும் பொருத்தமற்றது, வினாவிற்கு பொருத்தமற்றது. மூன்றாவதாக 500 ரூபாய் காசுத்தாள்கள் 5 வியாபாரிக்கு அருண் கொடுத்திருந்தால் அவற்றினுடைய மொத்த பெறுமதி 2500 ரூபாய். ஆகவே இங்கே வியாபாரியால் ஒரு நாணயத்தாளிலே இந்த பெறுமதியை அருணுக்கு கொடுத்திருக்க முடியாது. நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். 2500 ரூபாய் பெறுமதியிலே ஒரு நாணயத்தாளை வியாபாரியால் அருணுக்கு கொடுத்திருக்க முடியாது. எனவே இந்த வினாவிற்கு, அதாவது அருண் வியாபாரிக்கு கொடுத்த காசுத்தாளாக இருக்க முடியாதது 500 ரூபாய். ஆகவே இந்த வினாவை நன்றாக விளங்கி, இலகுவான வினாவாக இருந்தாலும் இங்கே நீங்கள் கவனிக்க வேண்டிய மிக மிக முக்கியமான நுணுக்கமான விடயங்கள் இருக்கு. நான் கூறியவரை நன்றாக மீண்டும் செவிமடுத்துக் கொள்ளுங்கள். ஆகவே அன்புக்குரிய மாணவ செல்வங்களே, இந்த காணொலியிலே நான் வழங்கியிருக்கக்கூடிய நுணுக்கமான விடயங்களை மீண்டும் பார்வையிட்டு அவற்றை நன்றாக அவதானித்துக் கொள்ளுங்கள். மீண்டும் பயிற்சி செய்து கொள்ளுங்கள். மீண்டும் இன்னொரு காணொலியிலே சந்திக்கின்றேன். நன்றி.